அஸ்ஸலாமு அலைக்கும். மண்டே லஞ்ச் மெனு விலாக் பார்க்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை வெளியில் போனதுனால நான்வெஜ்லாம் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதனால திங்கக்கிழமை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பள குழம்பு செஞ்சுட்டேன். இது ரொம்ப நம்மளுக்கு ஈஸியான ரெசிபியும் கூட. காய்கறிலாம் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ்க்கு நான் நெத்திலி கருவாடு தான் பொரிச்சிருந்தேன். தலைவாளி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டோம் அப்படின்னா இதோட அழுக்கு எல்லாமே நல்லா கலந்து வந்துடும். அப்பள குழம்புக்கு சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயமே எடுத்துக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியுமே எடுத்திருக்கேன். நம்ம காரக்குழம்பு வத்த குழம்புலாம் செய்வோம்ல, அதோட இனம் தான் இந்த அப்பள குழம்பும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. காய்கறி எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பளம் எல்லாமே பொரிச்சுட்டு அதே கடாயில் 1/2 ஸ்பூன் வரளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம 2 கைப்பிடி வரளவுக்கு பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையுமே சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுறலாம். உப்பு நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கறதுனால வெங்காயம் கொஞ்சம் டக்குன்னு வதங்கிடும். அதுக்காக தான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது எண்ணெயிலே வதக்கிருக்கணும், நான் எண்ணெயில் போட மறந்துட்டேன். அதனால் கொஞ்சமாக ஜீரகத்தையும் சேர்த்துட்டு அப்புறம் தக்காளியையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் வரளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூளை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதையுமே நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் வர அளவுக்கு மேற்கொண்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். சுடுதண்ணியில் கருவாடை ஊற வச்சுருந்தோம்ல, அதோட அழுக்குமே நல்லா கலந்து வந்துருச்சு. ஒரு 5-6 தாட்டி நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு மசாலா ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் இப்போ நம்ம அப்பளத்தை வந்து அதில் நொறுக்கி போட்டுடலாம். ஒன்றும் பாதியமாக உடச்சி போட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஒரு தாட்டி லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் கொதி வந்தால் போதும். கருவாடை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு இப்போ கருவாடையுமே பொரிச்சு எடுத்துடலாம். நெத்திலி கருவாடு பொரியறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, உடனே பொரிஞ்சிடும். பக்கத்துலேயே நின்று பொரிச்சுக்கோங்க, இல்லைனா கருகி போயிடும். ரொம்ப பொடி நெத்திலிங்கிறதுனால டக்குன்னு பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்பள குழம்புமே சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். மண்டே லஞ்ச் மெனு சுட சுட ஒயிட் ரைஸ், அப்பள குழம்பு, நெத்திலி கருவாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.